ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஏர்ட்ராப் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். என்ன ஏர்ட்ராப் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா Zkex, ஓகேங்களா. அது என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மல்டி செயின் ஆர்டர் புக். அது வந்து ஒரு டெக்ஸ், ஓகேங்களா. பொதுவாக டெக்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா டீசென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்ச், ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ஏர்ட்ராப்பை பற்றி என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு நமக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸோ இதில் வந்து குவெஸ்ட் மாதிரி இருக்கணும், கொஸ்ட்ஸ், ஓகேங்களா. ஸோ அதாவது சின்ன சின்ன டாஸ்க் மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அதெல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ண நமக்கு வந்து எக்ஸ்பி பாயிண்ட்ஸ் மாதிரி தருவாங்க. ஸோ அந்த எக்ஸ்பி பாயிண்ட்ஸை வச்சு நம்ம வந்து டிஸ்கார்டில் வந்து ரோல் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ அந்த நம்ம என்ன ரோலில் இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ஏர்ட்ராப்ஸ் தர வாய்ப்பு இருக்குது சார், ஓகேங்களா. ஸோ இவங்க இப்போதைக்கு என்னென்ன ரிவார்டாக என்னென்ன தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ ஸ்வாக் அப்படின்னு என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டிஷர்ட்ஸ் அந்த மாதிரி, ஓகேங்களா. டிஷர்ட்ஸ், அப்புறம் என்எஃப்டிஸ், அடுத்து வந்து ஏர்ட்ராப்ஸ், கிவ்அவேஸ், இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஒரு இன்சென்டிவைஸ்டு டெஸ்ட்நெட் இருக்குது, ஓகேங்களா. டெஸ்ட்நெட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து எப்படி நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணலாம், அதை பற்றி தாங்க அப்படியே ஒவ்வொன்றா நம்ம வந்து பார்க்க போகிறோம், ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ நான் வந்து சின்ன சின்ன டாஸ்க்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்னேன்ல. ஸோ அந்த பேஜுக்கு வந்து நான் போய்க்கலாம். ஸோ இதுக்கான எல்லா லிங்க்கும் வந்து நான் வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து வீடியோ அப்லோட் பண்ணும்போது போட்டுருவேன். ஸோ நீங்கள் வந்து வீடியோ பார்த்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா நான் என்னோட டெலகிராம் லிங்க் இருக்கும். ஸோ ஓகேங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நேராக நம்ம டெலகிராம் சேனலுக்கு வரும். ஸோ அங்கே எல்லா லிங்க்கும் இருக்கும். ஸோ நீங்கள் அங்கே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ நான் ஏன் யூடியூப் டெஸ்கிரிப்ஷன்லேயே நான் வந்து கொடுக்கலன்னா, ஸோ சேனலுக்கு வந்து கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ப்ராப்ளம் வருது, ஓகேங்களா. ஸோ லிங்க்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டால், ஸோ அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ இந்த மாதிரி இந்த பேஜுக்கு வந்தோடனே என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கனெக்ட் வேலட் அப்படின்னு இருக்கும். ஸோ வெயிட் பண்ணுங்கள், நான் லாக் அவுட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கனெக்ட் அப்படின்னு இருக்கா, 1 minute கைஸ். ஸோ நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும், ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து கனெக்ட் அப்படின்னு இருக்கா. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிங்க. அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கேட்கும். ஸோ நான் வந்து டிஸ்கார்டு வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் வந்து மெட்டாமாஸ்க்கும் பண்ணிக்கலாம், எது வேணால் பண்ணிக்கங்க. நான் வந்து டிஸ்கார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ டிஸ்கார்டை கிளிக் பண்ணோடனே நமக்கு வந்து இந்த மாதிரி தான் வரும். ஆத்தரைசேஷன் கொடுக்குற மாதிரி கேட்பாங்க. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணோடனே பேஜ் வந்து லோட் ஆகும் கைஸ், வெயிட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நான் வந்து இதை வந்து ஏற்கனவே பண்ணனால எனக்கு வந்து எதுவும் கேட்கல. ஸோ நீங்கள் வந்து ஆத்தரைஸ் கொடுத்தோன்னே என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ நமக்கு வந்து நேம் வந்து செட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நேம்லாம் செட் பண்ணி வைக்கிங்க. ஸோ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இதை கிளிக் பண்ணோடனே நமக்கு வந்து இந்த மாதிரி தான் நம்ம நேம் அதெல்லாம் வந்துடும். ஸோ இங்கே வந்து அக்கௌண்ட் செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கா. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு, ஸோ இங்கே வந்து லிங்க் ட்விட்டர், லிங்க் வேலட் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இப்போ வந்து லிங்க் ட்விட்டரை வந்து நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ நானும் இதுக்கு முன்னாடி இந்த ஏர்ட்ராப் வந்து பண்ணல கைஸ். நானும் இப்போ தான் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே நானும் பண்ணுறேன், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வரும். ஸோ இங்கே வந்து ஆத்தரைஸ் ஆப்னு இருக்கா. ஸோ அதை வந்து கொடுத்துங்க. ஆத்தரைஸ் ஆப்னு கொடுத்தோன்னே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ட்விட்டர் அக்கௌண்ட் வந்து லிங்க் ஆயிரும், ஓகேங்களா, இந்த சைட்டோட. ஸோ உங்களுக்கு காட்டுறேன். ஸோ மறுபடியும் அக்கௌண்ட் செட்டிங் போய்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என் ட்விட்டர் நேம் வந்துருச்சு. அடுத்து இங்கே வந்து லிங்க் வேலட் அப்படின்னு இருக்கா. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து மெட்டாமாஸ்க் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். மெட்டாமாஸ்க் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ மெட்டாமாஸ்க்கு வந்து ப்ராசஸ் ஆகுது, வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு என்னென்ன அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னு வந்து நான் மொத்தம் 3 வேலட் வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து நான் அக்கௌண்ட் 1 வந்து லிங்க் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம், கனெக்ட் கொடுத்துக்கலாம். ஸோ கனெக்ட் கொடுத்தோன்னே இப்போ வந்து நம்ம அக்கௌண்ட் வந்து வெரிஃபை ஆகி கனெக்ட் ஆகிரும், ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து ஒரு டிரான்சாக்ஷன் வந்து சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து சைன் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கணும், ஓகேங்களா. ஸோ ஓகே, இப்போ வந்து இந்த மாதிரி வரும், ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே வந்து சைன் அப்படின்னு இருக்கா. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அதை வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்ம வேலட் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு, ஓகேங்களா. ஸோ நம்ம வேலட் அட்ரஸும் வந்துடுச்சு இங்கே, ஓகேங்களா. ஸோ அடுத்து என்ன பண்ணணும், இங்கே சைடில் அப்படி பார்த்தீங்கன்னா குவெஸ்ட் அண்டு லீடர் போர்டு அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ வந்து குவெஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே தான் கைஸ் நமக்கு வந்து சின்ன சின்ன டாஸ்க்லாம் இருக்கும் பாருங்க. ஸோ ஒவ்வொரு டாஸ்க் முடித்தாலும் நமக்கு வந்து எக்ஸ்பி பாயிண்ட்ஸ் வந்து ஏறும், ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு இப்போ காட்டுறேன். ஸோ இங்கே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஃபாலோவர்ஸ் அண்ட் ட்விட்டர் அப்படின்னு இருக்கா. ஸோ நான் அதை வந்து கிளிக் பண்ணுறேன் அந்த டாஸ்க்கை. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஃபாலோ அப்படின்னு இருக்கா. ஸோ அந்த ஃபாலோ வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஃபாலோ கிளிக் பண்ணோடனே அவங்களோட ட்விட்டர் பேஜ் வந்து ஓப்பன் ஆகுது. இங்கே வந்து ஃபாலோ அப்படி இருக்கா. ஸோ இப்போ வந்து ட்விட்டரில் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டாங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு இப்போ திருப்பி அந்த பேஜுக்கு போய்ட்டு இங்கே வந்து கிளைம் ரிவார்டு அப்படி இருக்கா. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுறோம் நம்ம. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 0ல் தான் இருக்குது, சரி, ஓகேங்களா. ஸோ நான் உங்களுக்கு காட்டுறேன். நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன், ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிளைம் ரிவார்டு பண்ணி இங்கே வந்து குவெஸ்ட் கிளைம்டு அப்படின்னு வந்துருச்சா. ஸோ அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா 20% அப்படின்னு இருந்தது. ஸோ இதில் வந்து லெவல் வைஸாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் லெவல் 1ல் 20% முடிச்சிருக்கேன், ஓகேங்களா. ஸோ அதேமாதிரி தான் இங்கே இருக்க எல்லா டாஸ்க்குமே அதே மாதிரி தான். ஸோ ஒவ்வொரு டாஸ்க்கும் குறிப்பிட்ட ஒரு எக்ஸ்பி பாயிண்ட்ஸ் இருக்குது, ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த மாதிரி ட்விட்டரில் ஃபாலோ பண்ணுற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாஸ்க் 1 லெவல் 1 அந்த மாதிரி.
ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ ட்விட்டரில் வந்து லைக் அண்ட் ரீட்வீட் பண்ணுறது இந்த மாதிரி எல்லா டாஸ்க்கும் இருக்குது கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ லெவல் 4 வரைக்கும் இருக்குது ஓகேங்களா. ஸோ இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு நீங்கள் வந்து இது எல்லாத்தையுமே முடிக்க பாருங்கள் ஓகேங்களா, அதான் இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இந்த ஃபஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அடுத்து இங்கே வந்து லீடர் போர்டு பண்ணியிருக்கா. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க எல்லாரும் ரேங்க் வைஸாக வருவாங்க ஓகேங்களா, எல்லோரும் எவ்வளோ முடிச்சிருக்காங்க, எவ்வளோ பாயிண்ட்ஸ் வச்சுருக்காங்க அந்த மாதிரி. ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் ஒரு டாப் 10 டாப் 100 அந்த மாதிரி வர பாருங்கள். ஸோ இதில் வந்து எதை பொறுத்து அவங்க வந்து நமக்கு வந்து நம்மளை வின்னராக செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியல ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து அவங்க டிஸ்கார்டில் ஜாயின் பண்ணிக்கிட்டு அதில் வந்து உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கேட்டுக்கலாம் ஓகேங்களா. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எல்லா டாஸ்க்கையும் கம்ப்ளீட் பண்ணி எக்ஸ்பி பாயிண்ட்ஸ் வந்து கிளைம் பண்ணி வச்சுக்கிங்க ஓகேங்களா. அது வந்து நமக்கு வந்து ஏர்ட்ராப் தரத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்து இதில் வந்து ஒரு இன்சென்டிவேஸ்டு டெஸ்ட்நெட் விட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னால. ஸோ இப்போ வந்து அதுக்கு போய்க்கலாம். ஸோ அதுக்கான லிங்க் வந்து நான் வந்து நம்ம குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணிடுறோம். ஸோ நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த பேஜுக்கு வந்து போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும் ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து கனெக்ட் வேலட் அப்படின்னு இருக்கா. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் மெட்டாமாஸ்க் இருக்கா. ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. ஓகே கைஸ், நீங்கள் வந்து மெட்டாமாஸ்க் செலக்ட் பண்ணோன்னே இங்கே மாதிரி தான் வரும். ஸோ நாம் இங்கே வந்து அந்த சின்ன சின்ன டாஸ்க் இருக்கிற அந்த பேஜில் வந்து எந்த வேலட்டை வந்து கனெக்ட் பண்ணிங்களோ அதே வேலட்டை வந்து கனெக்ட் பண்ணிக்கங்க ஓகேங்களா. ஸோ அந்த வேலட்டை நான் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ அடுத்து வந்து கனெக்ட் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ பார்த்திங்க அப்படின்னா கனெக்ட் ஆகிடுச்சு. நம்ம வந்து கனெக்ட் பண்ணோன்னே நமக்கு வந்து இந்த மாதிரி தான் வரும். ஸோ இங்கே வந்து அடுத்து எஸ்டாப்ளிஷ் கனெக்ஷன் அந்த மாதிரி. ஸோ இங்கே வந்து ஆக்டிவேட் அப்படின்னு இருக்கா. அந்த ஆக்டிவேட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஆக்டிவேட்டை கிளிக் பண்ணோன்னே நம்ம மெட்டாமாஸ்கில் வந்து ஒரு டிரான்சாக்ஷனாக ஏதாச்சும் அப்ரூவ் பண்ணுற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அதை வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஆக்டிவேட்டை கிளிக் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ப்ராசஸ் ஆகிட்டு நமக்கு வந்து இந்த மாதிரி தான் வரும். இங்கே வந்து சைன் அப்படின்னு இருக்கா. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அது மாதிரி வந்து 2 வாட்டி கேட்பாங்க. நம்ம அதை வந்து 2 வாட்டியுமே நம்ம வந்து அப்ரூவ் கொடுத்துக்கணும் ஓகேங்களா. ஸோ அதை வந்து கண்டிப்பாக பண்ணிடுங்க. ஓகே, எனக்கு வந்து 2 வாட்டி கேட்டாங்க, நான் வந்து 2 வாட்டியும் கொடுத்துட்டேன் ஓகேங்களா. ஸோ அடுத்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். ஸோ ஓகே கைஸ், நம்ம வந்து 2 வாட்டி சைன் அப்படின்னு கிளிக் பண்ணால் நமக்கு வந்து இந்த மாதிரி தான் வரும். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இங்கே வந்து பாலிகான் டெஸ்ட்நெட் இப்போதைக்கு என்னென்ன நெட்வொர்க்கில் இது வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பாலிகான் டெஸ்ட்நெட் அந்த அவாக்ஸ் டெஸ்ட்நெட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது ஓகேங்களா. ஸோ இந்த நெட்வொர்க் வந்து உங்கள் மெட்டாமாஸ்கில் எப்படி ஆட் பண்ணணும் உங்களுக்கு அப்படின்னு தெரியலனா உங்களுக்கு இன்னொரு வாட்டி ஈஸியாக சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து chainlist.org போய்க்குங்க. அங்கே போயிட்டு ஸோ இங்கே வந்து டெஸ்ட்நெட் அப்படின்னு ஆஃபில் இருக்கும். நீங்கள் அதை வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கிட்டு உங்கள் வேலெட் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. வேலெட் கனெக்ட் பண்ண பிறகு ஸோ வந்து இப்போ வந்து 2 நெட்வொர்க்கில் என்னென்னா பாலிகான் டெஸ்ட்நெட் அடுத்து அவாக்ஸ் சொன்னேன்னா அவாக்ஸ் டெஸ்ட்நெட்னு சொன்னேன்னா. ஸோ இப்போ வந்து நான் வந்து அவாக்ஸ்னு டைப் பண்ணுறேன். அவாக்ஸ்னு டைப் பண்ண பிறகு ஸோ இங்கே வந்து 2 வரும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட்நெட் ஓகேங்களா, அவலாஞ்சி ஃபுஜி டெஸ்ட்நெட். நீங்கள் வந்து இதை தான் வந்து ஆட் டு மெட்டாமாஸ்க் அப்படின்னு வரும். அதை வந்து கொடுத்து ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பாலிகான் டெஸ்ட்நெட் சொன்னால் பாலிகான் டெஸ்ட்நெட்னா வெயிட் கைஸ், பாலிகான் அப்படின்னு டைப் பண்ணோம்னா ஸோ நமக்கு வந்து மெயின் நெட்டும் வரும். இது வந்து மும்பைன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து டெஸ்ட்நெட் ஓகேங்களா. ஸோ இந்த மும்பை கீழே இங்கே வந்து ஆட் டு மெட்டாமாஸ்க் அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அவ்வளோதாங்க, இப்போ தான் வந்து நம்ம வந்து நெட்வொர்க் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து அப்படியே கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா கெட் டெஸ்ட் டோக்கன்ஸ் அப்படின்னு இருக்கா. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேசட் டோக்கன்ஸ் வந்து கிளைம் பண்ணுறதுக்கு ஓகேங்களா. ஸோ இதை வந்து நம்ம வந்து டெஸ்ட் இது வந்து ஒரு டெக்ஸுங்கிறனால இது வந்து பை பண்ணணும் செல் பண்ணணும் இந்த மாதிரிலாம் இருக்கும். இந்த என்னென்ன ஆப்ஷன் இருக்கோ அதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து டோக்கன்ஸ் தேவையில்லை. ஸோ அதனால் இங்கே வந்து நம்ம வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி கிளைம் பண்ணோம் அப்படின்னா ஸோ இப்போ வந்து WETH அப்படின்னு இருக்கா. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி இங்கே வந்து கிளைம் அப்படின்னு இருக்கா. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சக்ஸஸ் அப்படின்னு வந்துச்சு. ஸோ நமக்கு வந்து கிளைம் பண்ணுறதுக்கு வந்து இது சக்ஸஸ் ஆகிடுச்சு, நம்ம வந்து கிளைம் பண்ணது ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து ஆக்டிவேட் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்குது பாருங்கள். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி இங்கே வந்து ஆக்டிவேட் அப்படின்னு இருக்கா. ஸோ அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் எப்படி மறுபடியும் 2 வாட்டி சைன் கேட்பாங்க அப்படின்னு. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்து அப்ரூவ் கொடுத்துங்க கைஸ். ஸோ வீடியோ வந்து கொஞ்சம் பொறுமையாக போகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஸோ நானும் இப்போ தான் வந்து அட்டென்ட் பண்ணுறேன், இதுக்கு முன்னாடி நான் வந்து பண்ணல. ஸோ அதனால தான் கைஸ் வீடியோ கொஞ்சம் பொறுமையாக போகிற மாதிரி இருக்கலாம். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். ஆக்டிவேட் கிளிக் பண்ணோன்னே சைன்இன் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்துங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட் பண்ணியாச்சு. அதுக்கு தான் இங்கே வந்து நமக்கு வந்து கங்க்ராச்சுலேஷன் அந்த மாதிரி வந்துருக்கும். ஸோ இங்கே வந்து ஸ்டார்ட் ட்ரேடிங் அப்படின்னு இருக்கா. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து வந்து கிளைம் பண்ணணும் பார்த்தீங்களா. ஸோ அது வந்து நமக்கு வந்து டெபாசிட் ஆகிருக்கு ரேப்பிடி. ஸோ திருப்பி மறுபடியும் வந்து கெட் டெஸ்ட் டோக்கன்ஸ் அப்படி இருக்கா. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து யூஎஸ்டி கண்டிப்பாக தேவை. ஸோ அதை வந்து செலக்ட்லாம் பண்ணதால அப்படியே கிளைம் அப்படின்னு இருக்கா. ஸோ அப்படியே வந்து கிளைம் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் கிளைம் கொடுத்து அதுவும் வந்து சக்ஸஸ் அப்படின்னு வந்துச்சா. மறுபடியும் கெட் டெஸ்ட் டோக்கன்ஸ் அப்படின்னு இருக்கா கைஸ். ஸோ அதை கிளிக் பண்ணி மறுபடியும் மேட்டிக்கை வந்து நம்ம வந்து கிளைம் பண்ணிக்கலாம்.
ஸோ நீங்கள் வந்து இப்போ பாலிகான் நெட்ஒர்க்கில் பண்ணும்போது மேட்டிக் கிளைம் பண்ணி பண்ணுங்கள். ஸோ அடுத்து அவாக்ஸில் பண்ணும்போது அவாக்ஸ் வந்து கிளைம் பண்ணி பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம எல்லாத்துக்கும் வந்து ரெக்வெஸ்ட் பண்ணிக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நமக்கு வந்து ஃபேஸர் டோக்கன்ஸ் வந்து ரிசீவ் ஆகிருங்க. ஸோ அது ரிசீவ் ஆனதுக்கப்புறம் நான் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அது வரைக்கும் நான் வந்து வீடியோ வந்து பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே கேஸ், நானும் வந்து ஒரு 15 மினிட்ஸ்க்கு மேலே நான் வந்து வெயிட் பண்ணி பார்த்தேன். எனக்கு வந்து இன்னும் ஃபேஸர் டோக்கன்ஸ் வந்து ரிசீவ் ஆகலை. ஓகேங்களா. ஸோ அதனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இங்கே வந்து WIT அப்படின்னு இருக்கா, அது மட்டும் தான் நமக்கு ரிசீவ் ஆயிருக்கு. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ தான் கைஸ் எனக்கு USDT வீடியோ எடுத்துக்கும் போது எனக்கு வந்து 4000 ரிசீவ் ஆயிருக்கு. நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா USD அப்படின்னு இருக்கா, ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இங்கே இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மகிட்ட வந்து இப்போ இருக்கிற WIT வந்து செல் பண்ண போகிறோம் கைஸ், USDTக்கா. ஸோ இங்கே வந்து ஃபுல்லாக வந்து 100% வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டு ஸோ இங்கே வந்து செல் அப்படின்னு இருக்கா, ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிளேசிங் ஆர்டர் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ நாம் வந்து இங்கே வந்து பார்த்துக்கலாம். ஸோ இங்கே அப்படி கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே வந்து ஆர்டர் ஹிஸ்ட்ரி அப்படின்னு இருக்கா, ஸோ அதை வந்து பார்த்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அப்படின்னா நம்ம வந்து என்ன ஆர்டர் போட்டிருக்கோமோ அதை வந்து தெரிஞ்சிருக்கு. அப்புறம் பக்கத்தில் ட்ரேட் ஹிஸ்ட்ரி அப்படின்னு இருக்குது. ஸோ பார்த்துக்கலாம். இங்கே வந்து அப்டேட் ஆகும் கைஸ் கொஞ்சம் நேரத்தில். இன்னும் அப்டேட் ஆகல. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து அப்டேட் ஆகிரும். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ரேப்லைட்டை வந்து USDT-யை வந்து செல் பண்ணியாச்சு. ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து இப்போ வந்து நான் வந்து லிமிட் ஆர்டரில் வச்சு பண்ணலாம். ஸோ அடுத்து அப்படியே இதில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஆர்டர் அப்படின்னு இருக்குது. ஸோ அது மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்மகிட்ட USD தான் எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் வந்து மார்க்கெட் ஆர்டருக்கு வந்து பை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ 100% செலக்ட் பண்ணிட்டு பை கொடுத்துக்கலாம். பை கொடுத்தாலும் இப்போ வந்து பிளேசிங் ஆர்டரில் இருக்குது. ஸோ ஆர்டர் ஹிஸ்ட்ரியில் பார்க்கலாம். ஸோ அதுவும் சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா. ஃபீல் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம வந்து WIT தான் நமக்கு இருக்குது. ஓகேங்களா. ஓகே, அடுத்து அப்படியே லிமிட் செட் பண்ணிக்கலாம். ஸோ ரேப்பிடாக இருக்கிறத அப்படியே மாற்றி வந்து நம்ம வந்து பண்ணிக்கிட்டே இருக்கலாம். என்னாச்சுன்னு தெரியல எனக்கு வந்து இப்போ வந்து ஓகே ETH வந்து ஃபில் ஆகிடுச்சு. ஓகேங்களா. 3.5. ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து மாற்றி பை செல் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ வந்து இங்கே டாஸ்க் நான் வந்து சொன்னேன்ல, அந்த பேஜுக்கு போய்க்கலாம் கைஸ். ஸோ அப்படியே கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இங்கே வந்து சொல்லியிருக்காங்க பாருங்க, Testnet ட்ரேடர் பிளேஸ் 10 டிஃப்ரெண்ட் ஆர்டர்ஸ் அன்லாக்ஸ் வித் டிஸ்கார்ட் ரோல். ஸோ இவங்க வந்து 10 ஆர்டர் வந்து நம்ம வந்து இது மாதிரி பண்ணணும் கைஸ். ஸோ டிஃப்ரெண்ட்டு இந்த மாதிரி இதில். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து 2 வந்து முடிச்சிருக்கோம். ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து ரேப்பிட் அவாக்ஸ் வந்து இங்கே கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதை வந்து பை பண்ணலாம். ஸோ ஒரு 50% வந்து பை கொடுக்கலாம் கைஸ். ஓகே, பை பண்ணியாச்சு. ஸோ அடுத்து வந்து WPTC இருக்கா, ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 50% வந்து பை பண்ணலாம். ஸோ அடுத்து இங்கே வந்து ரேப்பிட் மேட்டிக் இருக்குது, அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு 50% இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து பை கொடுக்கலாம். ஸோ அடுத்து என்ன பண்ணுறோம், இப்போ நம்ம பை பண்ணது எல்லாத்தையும் அப்படியே செல் பண்ணிக்கிட்டே வந்துடலாம் கைஸ். ஸோ அப்படியே இப்போ ரேப்பிட் மேட்டிக்கில் இருக்குது. ஸோ அதை செல் கிளிக் பண்ணி 100% வந்து செலக்ட் பண்ணிவிட்டு செல் கொடுத்துக்கலாம். ரேப்பிட் மேட்டிக் அடுத்து WPTC இருக்கா, ஸோ அதை வந்து செல் பண்ணி 100% வந்து செலக்ட் பண்ணிவிட்டு செல் கொடுக்கலாம் கைஸ். அப்புறம் அடுத்து ரேப்பிடு அவாக்ஸ் அது வந்து பண்ணியாச்சு. ஸோ அடுத்து அவ்வளோதான் கைஸ். இப்போ வந்து ETH இருக்குது. ஸோ அதை வந்து செல் பண்ணிக்கலாம். ஒரு 100% ஒரு 75% வந்து செலக்ட் பண்ணி செல் வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து ட்ரேட் டிஸ்ட்ரிக்ட் போனால் 1 2 3 4 5 6 7 8 வந்து முடிச்சிருக்கோமா. ஸோ வேறு அடுத்து என்ன பண்ணலாம். ஸோ இது மாதிரி மாற்றி பண்ணிக்கங்க. ஸோ இப்போ வந்து மறுபடியும் இதே மாதிரி ETH வந்து நான் வந்து ஒரு 50% பை பண்ணுறேன். ஸோ அடுத்து WMATIC பை பண்ணலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து மாற்றி பண்ணிக்கங்க. அதே மாதிரி இந்த டாஸ்க்லாம் வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அதையும் வந்து முடிக்க பாருங்கள். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து இப்போ வந்து நமக்கு லாக்கில் இருக்குது. ஏன் லாக்கில் இருக்குது அப்படின்னா, நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் கைஸ் முடிச்சுட்டு வரணும். ஃபஸ்ட்டு லெவல் 1 லெவல் 2 இந்த மாதிரி தான் வரணும். ஃபஸ்ட்டு ஆர்டர் வைஸாக தான் வரணும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து அன்லாக் ஆகும். ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த ஏர்ட்ராப். இதை பற்றி வேறு ஏதாச்சும் ஃபியூச்சரில் ஏதாச்சும் அப்டேட் இருந்துச்சுன்னா நான் வந்து நம்ம குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் நம்ம குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம யூடியூப் சேனல்லையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். ஸோ ஓகேங்களா. ஸோ இந்த ஏர்ட்ராப் வந்து நான் வந்து காலையில் தான் பார்த்தேன். ஸோ அதனால் நான் வந்து கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வந்து கேதர் பண்ணி இந்த வீடியோ வந்து மேக் பண்ணிடுங்க கைஸ். ஸோ இன்னும் இந்த வீடியோ அப்லோட் பண்ண பிறகு எனக்கு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுதுன்னா, ஸோ இல்லை வேறு ஏதாச்சும் நம்ம வந்து இதில் வந்து இன்னும் ஆட் பண்ணோம், ஏதாச்சும் வேறு ஏதாவது டாஸ்க் மாதிரி பண்ணோன்னா நான் வந்து கண்டிப்பாக ஒரு வீடியோவாகவோ இல்லை நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து நான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் நம்ம குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க கைஸ். ஸோ அவ்வளோதான் கைஸ். வேறு ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் கைஸ். அப்புறம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. டெலகிராம் குரூப்லேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கங்க கைஸ். நன்றி, வணக்கம்.